ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து என்னோடய பர்த்டே விலாக் தான். பர்த்டேனா ரொம்ப ஸ்பெஷலாக இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படியெல்லாம் இல்லை. ஒரு மாதிரி நார்மலாக தான் போச்சு. ஆனால் எப்படி சொல்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்த்டே போகும்ல, அந்த மாதிரி தான் போச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஜாலி அப்படியெல்லாம் போல். பட் ஜாலியாக போச்சு. அந்த மாதிரி ஒரு பர்த்டே வரும்ல, அந்த மாதிரி ஒரு பர்த்டே தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேனா ஸ்பெஷலாக கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான். இன்றைக்கி கொஞ்சமாக கலர் மட்டும் போட்டுக்கலாம், ரொம்ப ஸ்பெஷலாக வேண்டாம். எப்படி சொல்கிறது, தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி போடுவோமே அந்த மாதிரிலாம் வேண்டாம். அதுக்கு நார்மல் டேஸில் போடுறோமே அந்த கோலமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நாளே நம்ம பார்த்து வைப்போம்ல என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி. சும்மா நாள்னால் தோன்றதை அங்கே போய் என்ன தோணுதோ அது போட்டுடலாம். பட் ஸ்பெஷல் டே அப்படின்னா ஸ்பெஷலாக ஏதாச்சும் போடணும்னு சொல்லி முன்னாடி நாளே யோசிச்சு வச்சுருப்போம்ல. 2 கோலம் போட வேண்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கோலம் வந்து இது, இன்னொரு கோலம் என்னன்னு சொல்லி நான் அப்படியே பொறுமையாக காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். அண்ட் உங்கள் பர்த்டே அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. லைக் எப்படி சொல்கிறது, என்னோடய லைஃப்பில் பெஸ்ட்டு பர்த்டேனா அது என்னோடய ஸ்கூல் பர்த்டே, இல்லை ஒரு சிலவங்களுக்கு காலேஜில் இருந்த பர்த்டேவாக இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இருந்த பர்த்டே, ஏதாச்சும் ஒரு பர்த்டே இருக்கும். இவங்களால இது ஸ்பெஷலாக இருந்துச்சு, இல்லை இந்த இன்சிடென்ட்னால இது ஸ்பெஷல், எதுவுமே இல்லைங்க. ஆனால் அந்த பர்த்டே தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்த்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பர்த்டே ரொம்ப 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 பிடிக்கும் அண்ட் ரீசன் ஏதாச்சும் இருந்தால் அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சில பேருக்கு இருக்கும், எப்படி சொல்கிறதுனா, அதுதான் என்னோடய கசின்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண பர்த்டே, அதனால் எனக்கு அதுதான் ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் சில பேருக்கு சில பர்த்டே பிடிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரீசனுக்காக எந்த பர்த்டே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் உங்கள் லைஃப்லேயே உங்களுக்கு பிடிக்காத பர்த்டேவும் ஒன்று இருக்கும். அன்றைக்கி நீங்கள் அழுதுருக்கலாம், உங்களை யாராவது திட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கூட இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாமில் நீங்கள் கம்மி மார்க்ஸ் எடுத்ததாக இருக்கலாம், ஸ்கூலில், அதெல்லாம் கூட நம்ம பர்த்டேவை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான இது தான். அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தால் அதே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க. வேர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பர்த்டே உங்கள் லைஃப்பில் இப்போ வர, அதான் லாஸ்ட் பர்த்டே வர, இதுதான் என்னோடய பெஸ்ட் பர்த்டே, இதுதான் என்னோடய வேர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லி இருக்கிற டேஸ் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்குமே இருந்திருக்கு, ஐயோ இதுக்காக இன்றைக்கி பர்த்டே இருந்துச்சோ, ஒரு நார்மல் டேவாக இருந்திருந்தால் கூட நம்ம அந்தளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிருக்க மாட்டோம். பட் நம்ம பர்த்டேனோடனே ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நல்லா எதிர்பார்த்துருப்போம். நம்ம அன்றைக்கின்னு பார்த்து நம்ம பிளான் பண்ணாத மாதிரி நடக்கலைன்னா அப்படியே கஷ்டமாயிரும் நமக்கு. வேறு ஏதாச்சும் நாளாக இருந்தால் அந்தளவுக்கு கஷ்டம் வந்திருக்காது. பட் நம்ம பர்த்டே அப்படிங்கிறதுனால நமக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க, ஃபஸ்ட் கோலம் போட்டாச்சு. செகண்ட் கோலம் எப்படி போடுறது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெல்லிசான ஒரு லைன் போட்டிருக்கல, அதை விட நம்ம டார்க்கராக ஒரு லைன் போடுறோம்ல, அதுதான் அந்த கோலத்துக்கு அழகு தருது. அது ஏன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எல்லாத்தையும் டபுள் டைம் பண்ணால் நல்லாயிருக்கு. கோலத்தில் நீங்கள் இப்போ தான் போட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் போட்டு விட்டுறாதீங்க, அதுக்கு மேலே இன்னொரு டைம் போடுங்க. அண்ட் கலர் போடுற மாதிரி இருந்தால் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் போடுறோம்ல, அது போட்டு விடுங்க. அண்ட் இது நான் ஆல்ரெடி கேட்டுருக்கேன் இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட கோலம் எதுன்னு சொல்லுங்கள். அது ரங்கோலியாக இருக்கும் சில பேருக்கு ஏதாவது புள்ளி வச்சு சிக்கு கோலம்னு சொல்லுவாங்களே, இல்லை கம்பி கோலம், உடவர், அந்த கோலமாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட கோலம் எது, யார் கற்று தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சில பேருக்கு பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, பாட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சில பேருக்கு ஃபஸ்ட்டு கோலம் சொல்லி தந்துருக்கலாம். அந்த மாதிரி யார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி தந்தாங்க அண்ட் எப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சவங்கெல்லாம் க்ரீன் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கோலம் போட தெரியலனா இப்போல்லாம் பிரச்சனையே இல்லை, ஸ்டென்சில் வந்துருச்சு, அழகழகாக இருக்குது. அது நம்ம கையில் வச்சு போட்டால் கூட அந்தளவுக்கு வருமானு தெரில. எனக்கு நிறைய பேர் அழகப்படுவாங்க, அவங்கள விட்டுருங்க. பட் நம்ம எனக்கு கையில் வச்சு போட்டால் கூட அந்தளவுக்கு அழகாக வருமானு தெரியாது. ஆனால் ஸ்டென்சிலெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நம்ம கற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸ்டென்சில் வாங்கி ஒரு 4-5 வகை ஸ்டென்சில், குட்டி கோலத்துக்கு ஒன்று, பெரிய கோலத்துக்கு ஒன்று வச்சுக்கிட்டு அவ்வளோதான், ஜாலி. உங்களுக்கு போட தெரிலனா நல்ல ஸ்டென்சிலாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. குட்டி ஸ்டென்சில் வச்சு அட்டாச் பண்ண கூட நம்ம பெரிய கோலமாக போட்டுக்கலாம். ஸோ குட்டி ஸ்டென்சில் ஒரு ஃபியூ வாங்கி வச்சுக்கோங்க போதும். ரெகுலராக இப்போது நிறைய வீட்டில் கோலம் போடுறதுக்கு கூட இடம் இருக்கிறதில்ல. அவங்களாம் இன்னும் லக்கி, போடவே தேவையில்லை, போட கற்றுக்கவும் தேவையில்லை. இருக்குது இடம், ஆனால் எனக்கு போட தெரியல, எனக்கு போட்டால் அழகாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணுங்கள் போடுறதுக்கு. இல்லை எனக்கு சுத்தமாக முடியல அப்படின்னு சொன்னால் ஸ்டென்சில் வாங்கி வச்சுட்டு ஈஸியாக போட்டு போயிட்டே இருங்க. ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க இதுக்காகலாம் வேண்டி. அவ்வளோதான். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு பெருசாக பிளான்ஸ்லாம் எதுவும் இல்லை. கேக் கட் பண்ணணும், அப்புறம் கோவிலுக்கு போகணும், அதுக்கப்புறம் நல்ல நான்வெஜ் மீல் சாப்பிட்ணும். கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு நான்வெஜ் மீல் நல்லா சாப்பிட்ணும், அவ்வளோதான். யூஸ்வலாக உங்கள் பர்த்டேனா எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த குட்டி வயசுலலாம் நமக்கு லீவில் வந்து பர்த்டே வந்துட்டால் இந்த ஏப்ரல் மேல வரவங்கலாம் பாவம் எனக்கு கஷ்டமாக இருக்குது.
அவங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கே இருக்காது தானே. ஆனால் நமக்கு ஸ்கூலில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனா அவ்வளோ ஆசையாக இருக்கும். நாளைக்கு நியூ ட்ரெஸ் போட்டு போகலாம், சாக்லேட் தருவாங்க, இது தருவாங்க, அது தருவாங்கன்னு சொல்லி ஜாலியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எக்ஸைட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். இவ்வளோ தான் கோலம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குங்குமம் மஞ்சள் மட்டும் வச்சுட்டு செம்மண் வச்சுட்டு, அதான் செம்மண் வச்சாச்சு ஆல்ரெடி. அதை வச்சுட்டு உடனே தூள் குங்குமம், தூள் மஞ்சள் வந்து நம்ம கரைச்சி வைப்போம்ல, அந்த மாதிரிலாம் தூள் மஞ்சளே வச்சா அது அழகாக தெரியுது. நான் அப்படி தான் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். செம்மண் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே வச்சுட்டா அது நல்லா பிடிச்சிக்கும். அப்போ பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியுது. நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு என்னவோ இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு எப்படி மைண்ட் இருக்கோ அதை பொறுத்து நான் மாற்றி மாற்றி கூட வச்சுப்பேன். இது கொஞ்சம் நாளைக்கு, அது கொஞ்சம் நாளைக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், தூள் தான். அந்த கப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தூள் தான். தூள் மஞ்சள் அப்படியே எடுத்து வச்சா அந்த செம்மனோட ஈரத்துக்கு அப்படியே பிடிச்சிக்கும். அதுக்கு மேலே அதுக்கு சென்டரில் குங்குமம் வச்சுட்டா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாமி வீட்டில் கூப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கோவிலுக்கும் போக வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி ரெடி ஆகணும், பர்த்டே ட்ரெஸ் போடணும். இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் சாரீ கட்டுறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஃபஸ்ட் பர்த்டே, அதனால சாரீ கட்டுறேன். நெக்ஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் சாரீ கட்டணும்னா கஷ்டம்தான். நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் இப்போயுமே நான் கட்டிட்டு உடனே என்னோடய கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் கொண்டு மாற்றிட்டேன். நான் 2 புது ட்ரெஸ் வச்சுருந்தேன். லைக் பர்த்டே அன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வாங்கின ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளில போகும்போது, கோவிலுக்கு போகும்போது அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக வேண்டியிருந்துச்சு. அப்போ மட்டும் சாரீ போட்டுக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து போகிறோமேங்கிறதுக்காக தான் சாரீ போட்டதே இல்லை. அந்த ட்ரெஸ்ஸோடு வச்சு ஓட்டிகிட்ருக்கலாம். சரி, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி சாரீ தானே போட போகிறோம், அப்படியே சேர்த்து போட்டுக்கலாம் பர்த்டேக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி புது சாரியாக எடுத்து வச்சு அன்றைக்கி போட்டாச்சு. அவ்வளோதான். எல்லாம் முடித்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது கோலம். சாரீ போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளானு. அன்றைக்கி வந்து இந்த சாரீ தான் போட்டிருந்தேன். இந்த ப்ளவுஸ் தைக்கிறது ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வளையல் போட்டுக்கிட்டு அந்த செயின் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே பார்த்தது தான். இதில் புதுசாக எதுவும் இல்லை. வாட்ச் ரெகுலராக போடுற அந்த வாட்ச் தான். அண்டு நிறைய பேர் வாட்ச் போடாது, என்னோடய வாட்சும் போடாது, சும்மா அது ஸ்டைலுக்காக கட்டிக்கிது. அந்த ட்ரெஸ்ஸில் கூட ஒரு சில டைம் சிக்கிறோம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த வாட்ச் கிட்ட. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டுக்க வேண்டியது தான். இந்த செயினுமே நல்லா இருந்தது, அந்த ட்ரெஸ்க்கு நல்லா மேட்ச் ஆச்சு. அப்புறம் ஒரு கிளச்சு, தலை வேறு ரொம்ப ஈரமாக இருந்தது. அப்போ தான் குளிச்சிருந்தோமா, அதனால கிளச்சு மட்டும் போட்டுட்டு அப்படியே ஃப்ரீ ஏர்லேயே போயிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிடலாம். நல்ல ஒரு மீல் இருக்கும். எப்போவுமே பர்த்டேனா நமக்கு பிரியாணி இல்லை நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு வச்சுருப்பாங்க வீட்டில். ஒரே ஜாலி தான், அதுதான் ஹாப்பினஸ்ஸே. இப்போ வந்து ஃபுட்டு, அப்போ வந்து ஸ்கூலுக்கெல்லாம் சாக்லேட் எல்லாம் எடுத்துகிட்டு போகல. அப்போ ஸ்கூலுக்கு கூட நான் நான்வெஜ் கொண்டு போயிருக்கேன். எங்கள் ஸ்கூலில் அலோட் தான் நான்வெஜ் எல்லாம். ஒரு சில ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு. அவங்கெல்லாம் கஷ்டம். நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. எல்லா பர்த்டேக்கும் இல்லை, ஏதோ ஒரு சில பர்த்டேக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கேன் சாக்லேட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வேண்டிய நான்வெஜ் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அவ்வளோதான். சரி வாங்க கோவிலுக்கு போகலாம். போகும்போது நான் இந்த வழியில் தான் போட்டுகிட்டு இருந்தேன், இந்த வாட்ச் தான் போட்டுகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு காட்டல. அதுக்காக தான் அந்த வீடியோ, வேறு எதுக்காக இல்லை. அப்புறம் அந்த பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் வந்து கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, கற்பூரம், ஊதுபத்தி அந்த மாதிரி வச்சுட்டு மற்ற தேங்காய் அதில் வந்து கவரில் போட்டு தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் ஃபுல்லும் வைக்க முடியாதுல்ல. வச்சாலும் அந்த தேங்காய் வெயிட்க்கு அது பிஞ்சிடும். அது சும்மா ஸ்டைலுக்கு எங்கேயாச்சும் கொண்டு போகலாம், வெயிட்டெல்லாம் இல்லாத போது. வெயிட்டெல்லாம் வச்சா அவ்வளோதான், அது போயிடும். இந்த லாக்குமே எனக்கு பிடிச்சது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போல்லாம் இந்த லாக் வரதில்லை மோஸ்ட்லி. இது வந்து எப்போயோ ஒரு முறை நான் பார்த்துருக்கேன். என் அம்மாவோட பர்ஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்ஸ் இருக்கும்ல, அதில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த லாக்கே நான். அந்த பாக்ஸாக இருக்குல்ல, அதை வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக போடுவாங்கள்ல பாக்ஸு, கோவிட் அப்போ போட்டதுன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பாக்ஸு. அப்புறம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக பார்க்கலாம். அண்ட் சாமி வந்து அன்றைக்கி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பயங்கர அழகாக இருந்து. நான் காட்டுறேன், நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கற்பூரம் அங்கங்கே கற்பூரம் வச்சு கும்பிடுவோம்ல, கற்பூரம்லாம் வச்சு கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த சாமி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அது காட்டணும் உங்களுக்கு கண்டிப்பாக. இவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைக்கி. அப்படி கொஞ்ச நேரம் நின்று பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்து இவ்வளோ அழகு. எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போனோம். அண்டு கோவில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கங்கே மண், சிமெண்ட்டு அந்த மாதிரி நிறைய இருந்தது. தூசியாக இருக்கும்ல அங்கங்கே. நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம்.
அந்த ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய கச்ச அப்புறம் வேறு மழை வேறு அந்த டைமில் மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி தேங்கி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அண்ட் இப்போ முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒர்க்கெல்லாம். அண்ட் கன்ஃபார்மாக எனக்கு தெரியல, பட் இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன மாதிரி தான் கேள்விப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு சொன்னால அங்கே கொண்டு போகிறதுக்கு ஸ்வீட்டு, பூ, பழம் அதெல்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. அந்த ஸ்வீட் வந்து ரசகுல்லா நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பார்க்கும்போதே நமக்கு தெரியும்ல இது ஃப்ரெஷ்ஷாக, இது கொஞ்சம் பழசு அப்படின்னு சொல்லி அது பார்க்கும்போதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அது கொஞ்சம் வாங்கிட்டு, பூ கொஞ்சம் வாங்கிட்டு, அப்புறம் என்ன எடுத்துகிட்டு போனோம் அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகணுமா தெரியல, எனக்கு மறந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இது எடிட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ என்னென்ன மறந்துச்சு. வீடியோ பார்க்கும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், ஆமாம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. வீடியோலாம் இல்லைன்னா மொத்தமாக மறந்துருப்பேன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் அதான் ரெடி ஆகிட்டோமே. அங்கே தான் கொஞ்சம் அப்படியே கச்ச பொருட்கள்லாம் பார்ப்போம்ல. இப்போ அங்கே வந்து கோயிலுக்கு வந்து பின்னாமல் போயிருந்ததால வந்து இது என்னது ஆறலன்னு சொல்லி வெறும் கிளட்ச் மட்டும் போட்டு போயிருந்தேன். அங்கே போகும்போது தலை பின்னி அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து நல்ல சாப்பாடு மட்டன் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு அப்புறம் லிவர் ஃப்ரை செஞ்சு வச்சுருந்தாங்க. என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க, பயங்கர டேஸ்டி. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு பர்த்டேவை சூப்பராக முடிச்சாச்சு, பயங்கரமாக போச்சு. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணோம், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக நடக்கலை. கேக் கட் பண்ணிட்டு அப்புறம் மேலே போய் பார்த்தா மேலே அன்றைக்கி கிளைமேட் பயங்கர சூப்பராக இருந்தது. உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரியான ஒரு கிளைமேட் தான். சூப்பராக இருந்தது. உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாக்கிங் கொஞ்ச நேரம் போயிட்டு சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு படுத்து தூங்கியாச்சு. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then டாடா பை, see you soon.